நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 8ஆம் நாள் பாசுரம். 6ஆம் நாள் பாசுரம் தொடங்கி 15ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் தன்னுடைய 10 தோழிகளை எழுப்ப போறா அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதில் இன்னைக்கு 3வது தோழியை தான் எழுப்ப போறா. இந்த தோழி யார் அப்படின்னா கண்ணனுக்கு ரொம்ப பிரியமான தோழியாம் இவள். இவளை கண்டா கண்ணனுக்கும் பிடிக்கும், கண்ணனை இவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த தோழியை தான் இன்னைக்கு எழுப்ப போறா. சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. பெருமாள் ஆஹா ஆஹான்னு ஆராய்ந்து அருள் புரிவான் அந்த கண்ணன் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றா. முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறா பொழுது விடிஞ்சுடுத்து அப்படிங்கிறதுக்கு. முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சா நம்ம பார்த்தோம், போன பாசுரத்தில் கீச்சு கீச்சுன்னு பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புறது அப்படின்னா, இப்போ அதுக்கும் அதை தாண்டியும் இன்னும் கொஞ்சம் பொழுது விடிஞ்சிருக்கு. அந்த தோழியை எழுப்பினதை காட்டினும் இந்த தோழி இப்போ எழுப்ப வரைச்சு இன்னும் கொஞ்சம் பொழுது விடிஞ்சிருக்கு. அதனால சொல்றா, கீழ்வானம் வெளுத்துடுத்து அப்படிங்கிறா. கிழக்கு திசையில வானம் வெளுக்க தொடங்கியது, அதனால இன்னும் கொஞ்சம் நாளில் சூரியோதயம் ஆக போகிறது, பொழுது விடியறது, எழுந்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் எழுப்புறா. இப்போ உள்ளேருந்து தோழி பதில் சொல்கிறா, கீழ்வானம் எல்லாம் ஒன்றும் வெளுத்துடல, நீங்கள் எல்லாரும் திங்கள் திருமுகத்து சேழையார் அப்படின்னு தான் ஆண்டாள் பாசுரத்தில் பாடுறா. அதாவது சந்திரனை போன்ற ஒரு முகப்பிரகாசம் கொண்டவர்கள் இந்த பெண்கள் அப்படின்னு. அதனால் நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கீங்கோ, அத்தனை பேரும் சேர்ந்து கிழக்கு திசையே ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்கோ, பொழுது எப்போ விடியும், கண்ணனை எப்போ அனுபவிக்கலாம்னு. அதனால உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் தான் கிழக்கு பக்கம் கிழக்கு திசையில் பிரதிபலித்து பொழுது விடிஞ்ச மாதிரி காமிக்கிறது. ஆனால் பொழுது இன்னும் விடியல அப்படின்னு இந்த தோழி சொல்கிறா. ஆண்டாள் சொல்கிறா, இதை ஒத்துக்க மாட்டா, அதனால மேலே சொல்லுவோம். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படிங்கிறா. எருமை மாடுகளெல்லாம் இடையர்கள் கார்த்தால சிறுவீடு மேய்ச்சல் அப்படின்னு ஒன்றுத்துக்கு அனுப்புவா. அப்படின்னா என்னென்னா, ரொம்ப கார்த்தால ஒரு 4-5 மணிக்கெல்லாம் அந்த எருமை மாடுகள் மாத்திரம் எழுந்து பனிப்புல்ல மேயறதுக்கு போகும். அதை மேய்ஞ்சிட்டு வரும், பால் கறந்துப்பா. அதுக்கப்புறம் பெரிய மேய்ச்சலுக்கு திருப்பியும் ஓட்டி விடுவா மாடுகளெல்லாம். அந்த மாதிரி எரும மாடுகள் எல்லாம் கிளம்பிடுத்து மேய்வான் பரந்தனகான். அங்கங்கே பறந்துருக்கு அப்படின்னா நிறவி, அதாவது ஒரு இடத்துலையும் திட்டா அங்கங்கே எருமை மாடுகள்லாம் நின்றுண்டு பனிப்புல் மேய்ஞ்சுன்னு இருக்கு. அதனால பொழுது விடிய போகிறது, சீக்கிரம் எழுந்துக்கோ அப்படிங்கிறா. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். இந்த இடத்துல கண்ணன் மேய்ச்சது எல்லாமே பசு கூட்டங்களை அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். எரும மாடுகள் எல்லாமும் கண்ணன் கிட்ட இருந்ததா அப்படின்னா, நந்தகோபாலர்கிட்ட முத்திரம் இருந்தது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது. அப்படின்னா முத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எருமை மாடுகள், பசுக்கள், ஆடுகள் 3மே வச்சுட்டு இருந்தார் நந்தகோபர். அவர்கிட்ட 3 இருந்தா கண்ணன் 3யும் தான் மேய்ச்சிருக்கணும் இல்லையா? அதனால இங்க எருமைகளை பத்தி சொல்றா. எருமைகள் தான் கார்த்தால சிறுவீடு மேய்ச்சலுக்கு முதல்ல அனுப்புவா. அந்த மாடுகள் எல்லாம் போயிடுத்து எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சின்னு இருக்கு, எழுந்து வா அப்படின்னு. இப்போ உள்ளேருந்து தோழி பதில் சொல்றா. ஒரு இருட்டாக இருக்கிற இடத்துல விளக்கேற்றி வச்சா எப்படி இருள் ஓடுமோ, அந்த மாதிரி இருட்டாக இருக்கிற பொழுதுல நீங்கள் எல்லாரும் முகப்பிரகாசத்தோடு எழுந்து அதுவும் அந்த கண்ணனை அனுபவிக்கணுங்கிற அந்த தேஜஸ், அதை யாராலையாவது மறைக்க முடியுமா? அது உங்கள் முகமே காட்டி கொடுத்துரும். அதோடு கிழக்கு திசையை பார்த்து கீழ்வானத்தை வெளுக்கிற மாதிரி பண்ண வச்சு இருளையும் ஓட வச்சுட்டேங்கோ. நீங்கள் பார்க்கறது ஓடுறது இருள், அந்த இருள் அங்கங்கே திட்டா ஓடின்னு இருக்கு. அது உங்கள் கண்களுக்கு பார்க்கறதுக்கு எரும மாடுகள் எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு மேய்ஞ்சுன்னு இருக்க மாதிரி தெரியறதே ஒழிய அது அத்தனையும் இருள் அப்படின்னு இந்த தோழி சொல்றா. இங்க ஒரு அழகான ஒரு தத்துவத்தையும் சொல்றா. எப்படி முன்னாடியே நம்ம அஜாமேளோபாக்கியானம் அனுபவிக்கிறச்சே பார்த்தோம். பல காலமா பூட்டி வச்சிருக்கிற ஒரு அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சா அத்தனை காலத்து இருளும் எப்படி ஓடுமோ, அந்த மாதிரி நம்ம மனசில் பகவான் நாமாங்கிறத ஏற்றி வச்சோம் அப்படின்னா மனசில் இருக்கிற இருள் அத்தனையும் ஓடிடும். அந்த மாதிரி இங்கே இருக்கிற இவா எல்லாருமே பக்தர்கள். இந்த கோபிகைகள் எல்லாரும் இப்போ ஆண்டாள் கோஷ்டியே கோபிகைகள் தான். அதனால் இவா எல்லாரும் பெருமாள் பக்தர்கள். இவா நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற அந்த விளக்கை ஏற்றிருக்கா. அதனால இருள் ஓடுறது. இந்த தோழி சொல்கிறா, அதனால அதெல்லாம் எரும மாடுகள் கிடையாது, கூட்டம் கூட்டமாக இருள் ஓடின்னு இருக்கு, அதை பார்த்துட்டு பொழுது விடிஞ்சுடுத்துன்னு சொல்லாதேங்கோ அப்படிங்கிறா. ஆண்டாள் மேலும் சொல்றா, நீ நம்ப மாட்டேங்கிற, இங்க பார், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து. உன்னை தவிர இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் பாவை களத்துக்கு கிளம்பிட்டோம், போயிடலான்னு கிளம்பிட்டோம். நீ வராமல் எப்படி போகிறது? கண்ணனுக்கு பிரியமானவள் நீ ஆச்சே, உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது? அதனால அவ எல்லாரையும் போகாதேங்கோ இருங்கோ அப்படின்னு நிறுத்தி உங்க ஆத்துக்கு அழைச்சின்னு வந்திருக்கேன். இங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறா ஆண்டாள்,
போவான் போகின்றாரை போகாமற் காத்து. போவான் போகின்றாரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போவது ஒன்றே பிரயோஜனம் அப்படின்னு போராளாம் இவாளாம். அதுக்கு என்ன அர்த்தம்? போவது ஒன்றே பிரயோஜனம் அப்படின்னா இவாளுடைய இலக்கு என்ன? கிருஷ்ணானுபவம், கண்ணனை அடையணும், அதான் அவளுடைய இலக்கு. ஆனால் அந்த இலக்கையே மறந்துட்டு போவான் போகின்றாரை, போவதை ஒன்றே பிரயோஜனம் அப்படின்னு போராடலாம். எதனால அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோஷ்டியாக ஒரு குழுவாக சேர்ந்து எல்லாரும் பெருமாள் நாமாவை ஜபிச்சுண்டு கண்ணனை பற்றி பேசிண்டு, கண்ணன் நேத்திக்கு அதை பண்ணான், கண்ணன் நேத்திக்கு இதை பண்ணான், கண்ணனை கிண்டல் பண்ணிண்டு எல்லாரும் ஒரு இன்சிங்க் இருப்பா. ஒருத்தருக்கு வேற வேற சிந்தனைன்ற ஒரு கும்பல்ல இல்லாம எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரே ஆசை, காமன் இன்ட்ரெஸ்டிங்க எல்லாருக்கும் என்னது அப்படின்னா கிருஷ்ணானுபவத்தை பெறணும். அந்த மாதிரி ஒரு சத் சங்கம் அமையறதே கஷ்டம் இல்லையா? பக்தி இருக்கிறவாளை பார்க்கறதோ பக்தியில் திளைக்கிறதோ அத்தனை சுலபத்தில் கிடச்சிடாது. அது பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லையா? அதனால அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் அமைஞ்சிருக்கே, இப்படி ஒரு கோஷ்டி கிடச்சிருக்கே, இந்த கோஷ்டி கூட சேர்ந்து இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுறது, அந்த பாவைக்களம் வரைக்கும் நடந்து போகிறதே ஒரு பெரிய ஆனந்த அனுபவம். அதனால் போவதற்காகவே போகின்றோம். அதனால் அப்படி போகிறவாளெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்காத்து வாசலுக்கு அழைச்சின்னு வந்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். உன்னை கூவி எழுப்பலாம்னு வந்தோம், ஆனால் வாசலில் கதவு அடைக்கப்பட்டிருக்கு, அதனால வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு கூப்பிடுறா. குதூகலம் நிறைந்த பெண்ணே, ஏன்னா கண்ணனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் கண்ணனை ரொம்ப பிடிக்கும். இப்படி குதூகலமான பெண்ணே பாவாய் எழுந்திராய், எழுந்துக்கோமா அப்படிங்கிறா. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோர் எம்பாவாய். மாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேசிங்கிற குதிரையனுடைய வாயை பிளந்தே கொன்றான் கண்ணன். அந்த குதிரை வாயை திறந்துண்டு ஓடி வருது, கம்சனால் ஏவப்பட்ட ஒரு குதிரை. அந்த கேசி வாயை திறந்துண்டு ஓடி வரச்சே கண்ணன் தன் கை முட்டிய அதோட வாய் உள்ள விட்டானான். இவனுடைய திருக்கரமானது அந்த குதிரை வாய்க்குள்ளே போய் நீண்டுண்டே போகிறது. அப்படி வாய் கிழிக்கப்பட்டு அந்த குதிரை இறந்து போனது. அதனால் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. கம்சன் முஷ்டிகன் சானூரன்னு 2 மல்யுத்த வீரர்களோட கண்ணனும் பலராமனும் போர் புரியணும்னு சொல்கிறான். அப்போது அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறா, இந்த பிள்ளைகளோ சிவந்த தாமரை மலர்கள் மாதிரி இருக்கா, இந்த பிஞ்சு குழந்தைகளோட அதி சுகுமாரர்களாக இருக்கா, இவாளோட போய் மலை மாதிரி இருக்கிற இந்த மல்யுத்த வீரர்களை போர் புரிய வைக்கிறானே, இவனுக்கு எவ்வளோ குரூரமான எண்ணம் அப்படின்னு நிந்தனை பண்ணுறா ஊர் ஜனங்கள்லாம். ஆனாலும் இந்த போர் நடக்கிறது. பெருமாள் என்ன பண்ணுறார், சானூரனை அப்படி தூக்கி சுழட்டி விட்டு எறிகிறார். சானூரன் இறந்து போனான். அதே மாதிரி பலராமன் என்ன பண்ணார்னா, முஷ்டிகனை தன் கை முஷ்டியாலேயே குத்தியே வதம் பண்ணிட்டார். இப்படி மல்லரை மாட்டிய, மல்யுத்த வீரர்களை மாண்டு போக செய்த தேவாதி தேவனை, தேவர்கள் எல்லாருக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன் அந்த பெருமாள், தலைவர்களுக்கு எல்லாம் தலைவன் அவன்தான். அதனால தான் நம்மாழ்வார் பாடுறார், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு. அமரர்களுடைய அதிபதி அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நம்ம பெருமாளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோன்னா பெருமாள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வச்சு ஓடி வருவான். ஆனால் அவன் வரத்துக்கு முன்னாடியே நம்மளே அவனை ஓடி போய் சேவிக்கணும். அதனால் சென்று நாம் சேவித்தால் ஆஹா ஆஹான்னு பெருமாள் ஆனந்தமாக நம்ம எதையுமே கேட்க வேண்டாம் அவன்கிட்ட. நம்ம அடிமனசு ஆசை என்ன அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். ஆராய்ந்து அருள் புரியக்கூடியவன் இந்த கண்ணன் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறா. இந்த பாசுரத்தை ஆண்டாள் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்லையோ முடிக்கிறா. பெருமாள் நம்ம அடிமனசில் இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆசையை கூட விட்டுடாமல் ஆராய்ஞ்சு பார்த்து அருள் பாலிப்பான் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. இதுக்கு கூட ஒரு உதாரணத்தை ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேருந்து நம்மளால் மேற்கோள் காட்டி சொல்ல முடியும். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்குமே தெரிஞ்ச துருவனுடைய சரித்திரம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு 5 வயசில் குழந்தைகள் இந்த காலத்தில் கற்றுக்கிறா. ஆனால் அந்த 5 வயசில் நிஜமாவே ஒரு ஸ்டாராக மாறினான். அந்த துருவனுடைய சரித்திரத்தை தான் இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். முன்னாடியே தெரிஞ்சுட்டோம், பிரம்மா பூமியில் முதல்ல சிருஷ்டி பண்ண ஆண் மற்றும் பெண் யாருன்னா ஸ்வயம்புவ மனு மற்றும் சதரூபா. அவள் 2 பேர் மூலமாக தான் பூமியில் சந்ததிகள் உருவாயின. அதில் ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபாவுக்கும் பிறந்த பிள்ளைகளில் உத்தானபாதன் அப்படிங்கிறவன் ஒரு புள்ளை. அந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த மனைவி பெயர் சுனீதி, 2ஆவதாக கல்யாணம் பண்ணிட்ட மனைவியின் பெயர் சுருச்சி.
சுனீதிக்கு துருவன் பிறக்கிறான், சுருச்சிக்கு உத்தமன் அப்படின்னு ஒரு புள்ள பிறக்கிறான். இந்த உத்தானபாதனுக்கு சுனீதி மேலே துளியும் பாசம் இல்லாமல் போயிடுத்து. மொத்தமாக சுருச்சியின் இடத்துலே அவனுடைய அன்பை கொட்ட ஆரம்பித்தான். சுனீதியை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்டான். சுனீதி மேலே இருந்த அந்த வெறுப்பு துருவனையும் பாதிச்சது, துருவன் வரைக்கும் போயிடுது. துருவனையும் அவன் தன் பிள்ளையா நினச்சி அன்பு காட்டியெல்லாம் வளர்க்கலை. இப்படி இருக்க ஒரு சமயம் உத்தானபாதன் உட்கார்ந்துருக்கான் தன்னோட அரியாசனத்தில். பக்கத்தில் சுருச்சி நிற்கிறா. அவனது மடியில் அந்த பையன் உத்தமன், 2வது புள்ள உத்தமன் உட்காந்துருக்கு. இப்போது துருவன் அந்த சபைக்கு வரான். அப்பா மடியில் தம்பி உட்காந்துருக்கிறத பார்த்த இந்த குழந்தைக்கு தானும் அப்பா மடியில் உட்காரணும்னு ஒரு சின்ன ஆசை தான் வந்தது. பெரிய பேராசையோ பணத்து மோகமோ அதெல்லாம் கூட இல்லை. 5 வயசு சின்ன குழந்தை. அதுக்கு இருந்த ஒரே ஆசை, தன்னோட அப்பா மடியில் தம்பி மாதிரி நம்மளும் ஆசையாக போய் உட்காந்துக்கணும். தம்பியை கொஞ்சறாளே அப்பா, நம்மளையும் அப்பா கொஞ்சணும். பாசத்துக்கு ஏங்கினான் அந்த குழந்தை. அப்பா மடியில் போய் உட்காரலாம்னு போனால் 5 வயசு குழந்தை பிஞ்சு மனசுன்னு கூட பார்க்காம சுருச்சி பிடிச்சி தள்ளிட்டு சொல்கிறா, என்னடா அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசை வருதா? அந்த தகுதியெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா. துருவன் எழுந்து கேட்குறான், இதுக்கு என்ன தகுதி வேணும்? என்னோட அப்பா தானே, எனக்கும் அப்பா தானே, நான் போய் எங்கள் அப்பா மடியில் உட்காரக்கூடாதா? அப்படின்னா, கூடாதுரா, தகுதி கட்டாயம் வேணும். என்ன தகுதி தெரியுமா? அதுக்கு நீ என் வயத்தில் பிறந்திருக்கணும். அந்த துர்பாகியவதி சுனீதி வயத்தில் போய் பிறந்த இல்லையா, அப்படி இல்லாமல் என் வயத்தில் பிறந்திருக்கணும். காட்டுக்கு போய் தவம் பண்ணி வரம் வாங்கிண்டு அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு வரம் வாங்கிண்டு வா, அப்போ உன்னுடைய இந்த ஆசை ஈடேறும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மனசை அவ்வளோ காயப்படுத்துகிறா. அழறான். சின்ன பிள்ளை, 5 வயசு குழந்தை அழறான். அப்பா மடியில் உட்கார்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாதா அப்படின்னு அழுதுண்டே பாவம் அம்மாட்ட ஓடி வருது. சுனீதி ஏற்கனவே மனசுடைஞ்சு போய் தான் இருக்கா. ஏன்னா அவளை மொத்தமாக அப்படியே விட்டுட்டான் உத்தானபாதன். எந்த ஆறுதலும் கிடையாது அவளுக்கு. அவள் மேல் துளியும் அன்பு கிடையாது. வெறுத்து ஒதுக்கப்பட்டவள் தான் அந்த சுனீதி. இந்த குழந்தை பாவம் அழுதுண்டு ஓடி வருது அவள் அம்மாட்ட. அம்மா என்னை சித்தி இப்படி சொல்லிட்டாமா, அப்பா மடியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதுக்கு நான் தவம் பண்ணியிருக்கணும், அவள் வயத்தில் பிறந்திருக்கணும்லாம் சொல்லிட்டாமா அப்படின்னு அழறுது. ஏம்மா நான் அப்பா மடியில் உட்காரக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு சுனீதி பேசுகிறா, இது மனுஷ குலத்துக்கே ஒரு பாடம் சொல்கிற மாதிரி பேசுகிறா சுனீதி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த மாதிரி எந்த விஷயம் யார் வாயிலேருந்து எப்படி வந்தாலும் அதில் நல்லது இருந்தால் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சுருச்சி தப்பாக பேசினா, புண்படுத்தினா 5 வயசு குழந்தை மனசு காயமாச்சு. ஆனால் சுனீதி ரொம்ப அழகாக அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறா. அந்த குழந்தை மனசில் சித்தி மேலே வன்மத்தை விதைக்காமல் அதில் இருக்கிற நல்லதை பாரு துருவான்னு சொல்லி கொடுக்குறா. சரிதான்டா, அப்பா மடியில் நீ உட்காரணுன்னு ஆசைப்பட்ட, அது நடக்கலை. சித்தி அப்படி சொன்னா சரி, அவள் பெரியவா ஏதோ சொல்லிட்டா, ஆனால் அவள் சொன்னதில் ஒரு நல்லது இருக்கே, அதை கவனிச்சியான்னு கேட்குறா. என்ன சொன்னா? உன்னை காட்டுக்கு போய் தவம் பண்ணுன்னு சொன்னா. எப்பேற்பட்ட நல்ல மார்க்கத்தை உனக்கு காட்டியிருக்கா துருவா. பெருமாளை காட்டிலும் நமக்கு நல்ல அப்பா அம்மா யாராவது இருக்க முடியுமா என்ன? அவனை காட்டிலும் நம்மளுக்கு நன்மை நினைக்கக்கூடியவான்னு யாராவது உண்டா? நம்ம திருமங்கை ஆழ்வார் என்ன அழகா பாசுரத்தில் பாடுறார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறார். இந்த பூமியில் அம்மாவை காட்டிலும் நம்மளுக்கு யார் நல்லது நினச்சிட போகிறா? ஆனால் அம்மாவை காட்டிலும் நல்லது நினைக்கக்கூடியவன் ஒருவன் உண்டு அப்படின்னா அது ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏன்னா நம்ம அம்மா இந்த ஜென்மாவுக்கு நம்மளுக்கு அம்மா, அதுக்கே அவளுக்கு நம்ம மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, நம்ம மேலே உயிரே வச்சுட்டுருக்கா அந்த அம்மா. அப்படிங்கிறச்சே எத்தனையோ ஜென்மாந்திரமாக நம்மளுக்கு அம்மாவா அப்பாவா இருக்கிறவன் அந்த பகவான், அவனுக்கு நம்ம மேலே எவ்வளோ கருணை இருக்கும். அதனால் அவள் சொல்கிறா, ஒரு நல்ல மார்க்கத்தை தானே காட்டியிருக்கா உன்னோட சித்தி, காட்டுக்கு போய் தவம் பண்ண சொல்கிறா, போய் பண்ணு, பெருமாள் உனக்கு நல்லதே கொடுப்பான், உயர்ந்த ஸ்தானத்தை அந்த பெருமாள் உனக்கு கொடுப்பான், போ அப்படின்னு அனுப்புகிறா. ஒரு அம்மா தன் பிள்ளைய ஆசையாக அருந்தவம் இருந்து பெத்த பிள்ளைய காட்டுக்கு போய் தவம் பண்ணுன்னு சொல்லுவாளா அப்படின்னா அவள் சொன்னா. பெருமாள் மேலே அவளுக்கு இருந்த நம்பிக்கை அவளை அப்படி சொல்ல வச்சுது. இப்பேற்பட்ட உத்தமி தான் அந்த சுனீதி. இப்போ துருவன் கிளம்பி காட்டுக்கு போகிறான். போகிற வழியில் எதிர நாரதரை சந்திக்கிறான். எப்போவுமே
பெருமாளை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோன்னா பகவான் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வச்சு வருவான். அவனுக்கு தேவையெல்லாம் அந்த ஒரு அடி நம்ம வைக்கிறோமாங்கிறது தான், அந்த இனிஷியல் புஷ், அவ்வளோதான். மற்றதை அவனே பார்த்துப்பான். இந்த மாதிரி இந்த குழந்தை காட்டில் போய் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கு. அதனால பெருமாள் அந்த குழந்தைய வழி நடத்துறதுக்காக குருவான நாரதரை அனுப்பி வச்சிருக்கான். இப்போ நாரதர் இந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, என்ன கண்ணா காட்டு பக்கம் வந்துன்னு இருக்க, இங்கே என்ன பண்ண போற நீ அப்படின்னு. அப்போது துருவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்பா மடிக்கு ஆசைப்பட்டேன், அது நடக்கலை, எனக்கு அந்த தகுதி இல்லை, அருகதை இல்லைன்னு சொல்லி என்னை காயப்படுத்திட்டா, மனசு புண்பட்டு போச்சு, அதனால் பெருமாளை குறித்து தவம் இருக்கலான்னு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறத கேட்டு நாரதருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்பா குழந்தை, காட்டில் மிருகங்கள்லாம் இருக்குமே, நீயும் அரண்மனையில் வளர்ந்த புள்ள, தவம் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே, அதுக்கு ரிஷிகள் யோகிகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவா, நீயோ சின்ன புள்ள, உன்னால் எப்படிப்பா சாப்பிடாமலாம் தவம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு துருவன் சொல்கிறான், கட்டாயம் என்னால் முடியும், அந்த உறுதி எனக்கு இருக்குது, பெருமாள் என் கூட இருப்பான், நான் கட்டாயம் தவம் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். துருவன் அப்படிங்கிற பெயருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா உறுதி கொண்டவன் அர்த்தம். அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த மன உறுதி அவன்கிட்ட இருந்தது. அதை நாரதர் பார்த்து பூரிச்சு போனார். சின்ன குழந்தைகிட்ட இப்படி ஒரு மன உறுதியா, எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த பையன் நான் தவம் பண்ணுவேன், பெருமாள் என் முன்னாடி பிரத்யக்ஷமாக தோன்றுவான்னு ஒரு நம்பிக்கையோட காட்டுக்கு போகிறது அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாரதர். உடனே மேலும் அந்த குழந்தைய சோதிச்சு பார்க்கலான்னு இந்த மாதிரி அச்சுறுத்தி பார்க்குறாரு. காடு மிருகங்கள் இருக்கும், உனக்கு பயமா இல்லையா, நீ அரசபோகங்களோட அரண்மனையில் வாழ்ந்த பிள்ளையாச்சே, இதெல்லாம் உன்னால் முடியுமா? எதுக்குமே துருவன் கலங்கவே இல்லை. நான் தவம் பண்ணியே தீருவேன், பெரிய பதவியை நான் பெருமாள்கிட்ட வரமாக கேட்டு பெறுவேன் அப்படிங்கிறான். இப்போ நாரதர் இவ்வளோ உறுதியோடு இருக்கிற பிள்ளைக்கு மந்திரோபதேசம் பண்ணியே தீருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவனுக்கு துவாதசாட்சரி அப்படின்னு சொல்கிற வாசுதேவ மந்திரத்தை நாரதர் உபதேசம் பண்ணார், ஒரு குருவா ஒரு ஆச்சாரியனாக இருந்து. அதை நன்னா பக்தியோட கிரகிச்சுண்டான் துருவன். கூடவே நாரதர் பெருமாளினுடைய திருமேனியை பற்றி வர்ணிக்கிறார் துருவன் கிட்ட. எப்பேற்பட்ட அழகான திருமேனி அப்படின்னு, எவ்வளோ பிரசன்னமானவன் அந்த பெருமாள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறார். துருவா, அந்த பெருமாள் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பன்னிசைக்கும் பவழவாய்தழும் பங்கஜ கண்ணழகும் குண்டலம் திகழ் செவியும் வெண்சங்கம் தீகிரி ஒளிர்கரங்களும் வெண்சங்கம் தீகிரி ஒளிர்கரங்களும் தன் தூலபம் தவழ் மார்பில் மின்னும் முப்பிரி நூலும் கிங்கிணி இடையார்ப கழல் சிலம்பு கலகலக மண்ணிடை வைகுண்ட தப்பந்தரு காட்சிதனை கண்டதொரு களிப்போடு பண்பாடி கொண்டாடி கரம் குவித்து மெய்யுருகி எண் திசையும் எதிரொலிக்கவோம் நமோ நாராயணா. இப்படி நாரதருடைய வர்ணனையை கேட்டு துருவன் அப்படியே அந்த பெருமாளை தன்னுடைய மனக்கண்ணில் நிலைநிறுத்தின்ட்டான். இப்போ நாரதர் போய் உன் தவத்தை தொடங்கு அப்படின்னு துருவன்கிட்ட சொல்கிறார். கூடவே இங்கே மதுவனம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போ, யமுனா தீரத்தில் உன் தவத்தை ஆரம்பி, உபவாசம் எல்லாம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து நாரதர் அனுப்பி வைக்கிறார். அந்த மதுவனம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் மதுராவாக இருக்குது. இப்போ துருவன் காட்டுக்கு தவம் பண்ண போகிறான். ஆனால் நாரதரோ நாட்டுக்கு போகிறார். போய் உத்தானபாதனை சந்திக்கலாம் அப்படின்னு போகிறார். உத்தானபாதன் நில கொலைஞ்சு போய் அழுதுன்னு இருக்கான். நாரதர் என்னன்னு விசாரிக்க அவன் சொல்கிறான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மகரிஷி, என் மனைவி மேலே இருந்த மோகத்தில் என் புள்ளைய நான் மொத்தமாக விட்டுட்டேன், முதல் மனைவியும் நான் விட்டுட்டேன், அந்த புள்ள என் ரத்தம் தானே, என் குழந்தை தானே, அப்பா மடியில் உட்காரணும்னு தானே அந்த குழந்தை ஆசைப்பட்டது, அதை கூட நான் புரிஞ்சுக்கல, சுருச்சி கடும் சொற்கள் பேசினா அதை தடுத்து கூட நான் நிறுத்தலை, ஒரு பொம்மை வேடிக்கை பார்க்குற மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டேன், அந்த குழந்தை மனசு என்ன புண்பட்டிருக்கும், இப்போ என் துருவன் காட்டுக்கே போயிட்டானே, காட்டில் போய் தவம் பண்ண போயிருக்கானே, அங்கே சிங்கம் புலின்னு எல்லாம் இருக்குமே, அவனுக்கு என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு கலங்கி போய் அழறான் உத்தானபாதன். அப்போது நாரதர் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறார். உன் பிள்ளைய நினச்சி நீ கவலைப்படாத, அவன் கூட பகவானே இருக்கான்,
அவன் தவத்தை பெருமாள் கூட இருந்து நிறைவேற்றி கொடுப்பான், அவனை பற்றி நீ கவலைப்படாத. யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்தானம் இந்த பிள்ளைக்கு கிடைக்க போகிறது. யாருமே சாதிக்க முடியாத ஒரு பெரிய விஷயத்தை இந்த புள்ள சாதிக்க போகிறான். அதனால் நீ கலங்காத. கூடவே அப்பேற்பட்ட பிள்ளைக்கு அப்பாவான உனக்கும் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறார் நாரதர். யோசிச்சு பார்த்தா உத்தானபாதனுக்கு அந்த உத்தமன் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ள மாத்திரம்தான் குழந்தை அப்படின்னு இருந்திருந்ததுன்னா இந்த உத்தானபாதனை பற்றின எந்த விஷயமும் இன்றைக்கி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. 10ஓட 1 11 ஒரு ராஜாவாக வாழ்ந்துட்டு அவனும் போயிருப்பான். ஆனால் துருவன் அப்படிங்கிற இந்த பாகவதோத்தமனுக்கு அப்பா அப்படிங்கிறதுனால தான் இன்றளவும் பாகவதம் சொல்கிறவாளும் கேட்கிறவாளும் உத்தானபாதனை பற்றியும் தெரிஞ்சுக்கிறா இல்லையா? அதனால் மகரிஷி வாயிலேருந்து வந்த அந்த வாக்கு பலிக்கிறது. இப்படி உத்தானபாதனுக்கு சமாதானம் சொல்லிட்டு நாரதர் கிளம்பிட்டார். இப்போ துருவன் காட்டில் தன்னோட தவத்தை தொடங்கியிருக்கான். அந்த மதுவனத்தில் யமுனா தீரத்துக்கிட்ட இந்த குழந்தை தவத்தை ஆரம்பிக்கிறான். முதல் மாதம் அவன் எப்படி உபவாசம் இருந்தான் அப்படின்னா 3 நாட்களுக்கு ஒரு தடவை இலந்த பழம் விளாம்பழம்னு சாப்பிட்டுன்னு இருந்தான். 2வது மாதத்தில் 6 நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி இலை தழை சருகு அதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தான். 3வது மாதம் வந்தது 9 நாட்களுக்கு ஒரு முறை தான் ஜலமே பருகுவான். 4வது மாதம் 12 நாட்களுக்கு ஒரு முறை தான் காத்தையே சுவாசிப்பான். 5வது மாதம் அந்த காத்தையும் நிறுத்திட்டான். அந்த மூச்சையே நிறுத்தி கடும் தவம், கோரமான தவம். அந்த தவ வலிமை எப்படி இருக்குது அப்படின்னா மனசில் அந்த பெருமாளினுடைய ரூபத்தை அப்படியே நிலைநிறுத்தி தவம் பண்ணிட்டு இருக்கான் இந்த துருவன். பெருமாளே அவன் மனசில் இப்போ இருக்கார். அதனால் இந்த புள்ள ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறச்சையெல்லாம் அவன் காலை பூமியில் எந்த பக்கம் வச்சு பதிக்கிறானோ அந்த பக்கம் பூமி அப்படியே சாயறது. காரணம் என்னென்னா அவன் மனசில் அந்தரியாமையாக அவன் கட்டி போட்டிருக்கானே அந்த பெருமாள், அவனுக்குள்ளே தான் இந்த ஜகத்தே அடக்கும். அந்த பெருமாள் இப்போ துருவன் மனசுக்குள்ளே இருக்கார். அதனால் துருவன் எந்த பக்கம் கால் வச்சாலும் பூமி அந்த பக்கம் அப்படியே சாயிருது. இதுலேயும் அவன் மூச்சை கட்டுப்படுத்தி தவம் பண்ணுறதுனால இவன் மனசுக்குள்ளே பெருமாள் இருக்கார். பெருமாள் தான் எல்லாருக்குமே மூச்சு சுவாசம் எல்லாம். அந்த மூச்சையும் இப்போ துருவன் நிறுத்திட்டான் இல்லையா? அதனால எல்லாருக்கும் மூச்சு திணறல் ஏற்படுறது. தேவர்கள் எல்லாராலையும் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறா. எல்லாரும் நேர மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறா, பெருமாளே நீங்கள் போய் இந்த தவத்தை முதல்ல நிறுத்துங்கோ. துருவன் முன்னாடி பிரத்யட்சமாக போய் நீங்கள் அவன் கேட்கிற வரத்தை அவனுக்கு கொடுத்துருங்கோ. அவன் என்ன ஸ்தானம் கேட்குறானோ அதை நீங்கள் கொடுத்துருங்கோ, போகிறோம் இந்த தவம் அப்படிங்கிறா. பெருமாள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தார். ஒன்று, இவா எல்லாருக்கும் புரியணும் அந்த குழந்தையுடைய ஸ்ரத்தை என்னங்கிறது, எவ்வளோ ஒரு திட விஸ்வாசத்தோடு அவன் தவம் பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார். அதை தேவர்கள் புரிஞ்சுன்ட்டா. 2வது, தேவர்கள் வாயால் இந்த வார்த்தை வரணும். அவன் என்ன கேட்குறானோ என்ன பதவி கேட்குறானோ அதை கொடுத்துருங்கோன்னு அவளும் சொல்லணும் அப்படின்னு காத்துட்டுருக்கார். ஏன்னா இவாளுக்கு கொஞ்சம் பொறாமை எல்லாம் உண்டு. முக்கியமாக இந்திரனுக்கு யாராவது ஒருத்தர் தேவ பதவியை தாண்டி ஒரு பதவி அடைஞ்சுட்டா அப்படின்னா தேவர்களுக்கு பொதுவாக அது பொறாமையை ஏற்படுத்தும். அவளால் அதை தாங்கிக்க முடியாது. அந்த பதவியிலேருந்து அவளை இறக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவா. அவள் வாயாலேயே வர வச்சுட்டார் பெருமாள். அந்த தவத்தை போய் நிறுத்துங்கோ, நீங்கள் அவன் முன்னாடி போய் தரிசனம் கொடுங்கோ அப்படின்னு தேவர்களே பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறா. உடனே பெருமாளும் கருடாரூடனா அப்படியே அந்த குழந்தை முன்னாடி வந்து இறங்கி நிற்கிறார். துருவன் கண்ணே திறக்கலை. தன் முன்னாடி பெருமாள் வந்திருக்காருங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தவத்தில் மூழ்கி போயிருக்கான். பெருமாள் ஆசையாக தன்னோட அன்பான அந்த குரலில் துருவா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டது கூட அவன் காதுகளில் விழலை. பெருமாள் பார்த்தார், மனசுக்குள்ள பெருமாளுடைய ரூபம் இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஒரு மனதோடு இவன் தவம் பண்ணுறான். அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ரூபத்தை மறைச்சிடுவோம் அப்படின்னு துருவன் மனசில் இருந்த அந்த பெருமாளை மறைச்சிட்டாராம். உடனே எங்கே போனார் பெருமாள் அப்படின்னு திடுக்கிட்டு போய் துருவன் கண்ணை திறந்து பார்க்க, எந்த ரூபத்தை தன் மனசுக்குள்ள நிலைநிறுத்தி 5 மாதம் தவம் பண்ணானோ அந்த ரூபம் அவன் கண் முன்னாடி பிரத்யக்ஷமாக நிற்கிறது. அந்த குழந்தைக்கு பேச்சு கூட வரல, கண்கள்லேருந்து ஜலம் தான் கொட்டுறது. நம்ம எல்லாரும் நினைப்போம் பெருமாளை ஒரு நாள் சேவிக்கணும், பெருமாள் நேர பிரத்யக்ஷமாக வந்தால் நம்ம அப்படி கேட்போமா இப்படி கேட்போமா என்ன கேட்போம், இதெல்லாம் நிறைய பேரோட கற்பனையில் ஓடி இருக்கும். ஆனால் நிஜத்தில் பெருமாள் அப்படி பிரத்யக்ஷமாக வந்தால் உறைஞ்சு போய் தான் நிற்க தோணும். அந்த அழகு, அவனோட ஆக்கர்ஷண சக்தி நம்மளை பேசக்கூட விடாது. துருவன் அப்படியே ஸ்தம்பிச்சு அந்த பெருமாளை பார்த்த வண்ணம் இருக்கான். கண்லேருந்து தாரையாக ஜலம் கொட்டுறது. 5 வயசு குழந்தைக்காகவும் வந்தான் ஒருத்தன் அப்படின்னா அவன் கருணை என்ன சொல்கிறது? அந்த குழந்தை பண்ண தவத்தை தான் என்னன்னு வர்ணிக்கிறது இல்லை, வார்த்தைகளே கிடையாது.
இப்படி அந்த குழந்தை அந்த பெருமாளை பார்த்து, உன்னை பார்த்தா எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, உன்னை கட்டிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு பெருமாள் மேலே அவனுக்கு இருக்கிற அன்பை அவன் வெளிப்படுத்துகிறான். மேலும் அந்த குழந்தை சொல்கிறது, இத்தனை நாள் உன்னை நினச்சி தவம் பண்ணேன், இப்போ என் கண் முன்னாடி வந்து நிற்கிற, உன்னை துதி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, வாயில் வார்த்தைகள் வரமாட்டேங்கிறதே பெருமாளே அப்படிங்கிறான். உடனே பெருமாள் அன்போட ஆசையாக அவர் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அந்த சங்கத்தை எடுத்து அந்த குழந்தையோட கன்னத்தை அப்படி வருடி விட்டாராம். அடுத்த க்ஷணமே துருவஸ்துதி பாடிட்டான் துருவன் பெருமாள் மேலே. இப்படி பெருமாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னா கூட அதுக்கும் பெருமாள் தான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும். வாயிலேருந்து வர ஒரு ஒரு அக்ஷரமும் ஒரு ஒரு வாக்கும் அவன் நினச்சாதான் வரும். அவனை பற்றியே நம்ம துதி பண்ணணும்னாலும் அதுக்கும் அவன் அனுகிரகம் தான் தேவை. அதுதான் இந்த இடத்துல துருவனுக்கு நடந்தது. இப்போது பெருமாள், கண்ணா குழந்தை உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்னு கேட்கிறார். துருவன் சொல்கிறான், அவன் நினச்சிட்டு இருந்தது ஒன்று, உயர்ந்த பதவி வேணும்னு மனசில் நினச்சான். ஆனால் பெருமாளை பார்த்த உடனே அவனுக்கு எதுவுமே வேண்டாம், நீ போரும் பெருமாளே, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன் மேலே எனக்கு பக்தி வேணும், அந்த பக்தி ஒரு நாளும் குறையாமல் வளர்ந்துட்டே போகணும், அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டாம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் உன்னை பக்தி பண்ணுறாளோ அவளோட சங்கம் எனக்கு ஏற்படணும், சத் சங்கம் எனக்கு ஏற்படணும், அந்த மாதிரி இருக்கிறவாளோடையே நான் உறவு கொண்டு இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறான். மூணாவது, உன் சரித்திரங்கள் எல்லாத்தையும் என் காது குளிர கேட்டுண்டே இருக்கணும், இவ்வளவுதான், இதுதான் எனக்கு உன்கிட்ட கேட்கணும்னு இருக்கிற வரம், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். பெருமாள் சொன்னார், இது அத்தனையும் உனக்கு கட்டாயம் கொடுப்பேன், கூடவே உன் அடிமனசில் ஆழத்தில் ஒரு ஆசை வச்சுட்டு இருந்த இல்லையா, அதையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னா நான் பெருமாள். ஆண்டாள் இங்கே அதை தான் சொல்கிறா, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நம்ம சொல்லாமல் போனால் கூட நமக்கு என்ன வேணும்னு நம்ம அவன்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. சுதாமா கேட்டாரா, இப்போ துருவன் கேட்டானா, பிரகலாதன் கேட்டானா, பெருமாள் எல்லாருக்கும் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு அவருக்கு நன்னா தெரியும். அவர்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பெருமாள் சொல்கிறார் துருவன்ட்ட, எனக்கு அது தெரியும், அதையும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் துருவா. யாருக்குமே கிடைக்காத ஒரு உயர்ந்த ஸ்தானம் துருவ பதம். என்னைக்கு யார் அண்ணாந்து வானத்தை பார்த்தாலும் நட்சத்திரமாக உன்னை பார்ப்பா. உன்னை பார்க்குற ஒருத்தருக்கும் தோணக்கூடிய ஒரே விஷயம், ஒரு குழந்தை பக்தி பண்ணி துருவபதம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சான் அப்படின்னா அவன் பக்தி எப்பேற்பட்டது. ஒரு பக்தனுக்கு பகவான் என்ன கேட்டாலும் அனுகிரகம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை வானத்தில் இருக்கிற உன்னை பார்த்தா அவளுக்கு தோணணும் அப்படின்னு எல்லாரும் அவனை அண்ணாந்து பார்க்கும் வண்ணம் பெருமாள் அவனை அந்த துருவபதத்தில் இருக்கும்படி செய்தான். சொன்னான், அந்த துருவபதத்தை நான் உனக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவேன். நீ கேட்ட இல்லையா உனக்கு சத் சங்கம் வேணும்னு, உன் அருகாமையிலேயே தான் சப்தரிஷிகள் இருக்க போகிறா. இன்றைக்கும் நம்ம வானத்தில் பார்க்குறோம் இல்லையா, சப்தரிஷி கான்ஸ்டலேஷன், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், அதை வந்து நம்ம கான்ஸ்டலேஷன்னு சொல்லுவோம். துருவ நட்சத்திரம் அதாவது போல் ஸ்டாருக்கு பக்கத்திலேயே தான் சப்தரிஷி கான்ஸ்டலேஷனும் இருக்குது இன்றைக்கும் வானத்தில், அப்படி தான் இருக்குது. அதனால் உனக்கு அருகாமையிலேயே சப்தரிஷிகள் இருப்பா, அதனால் உனக்கு சத் சங்கமும் ஏற்படும். கூடவே என் சரித்திரங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, அந்த சப்தரிஷிகள் எல்லாரும் என் சரித்திரங்களை தான் தினமும் ஓதின்னு இருப்பா, அது உன் காதுகளில் எந்நேரமும் ஒலிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு துருவன் கேட்ட அந்த ஆசையும் நிறைவேற்றினார். அவன் அடிமனசில் இருந்த ஆசையான அந்த உயர்ந்த ஸ்தானம் அதையும் அவனுக்கு கொடுத்தார். இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் அந்த துருவ நட்சத்திரமானது அங்கேயே இருக்கும்படி பெருமாள் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். கல்பம் முடியறச்சே நீ மோட்சத்துக்கும் வந்து சேருவ அப்படின்னு துருவனுக்கு வரங்களை வாரி வழங்கினார் பெருமாள். கூடவே பெருமாள் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னுடைய தம்பியான இந்த உத்தமன் காட்டுக்கு போவான், அப்போ யக்ஷர்களால் அவன் கொல்லப்படுவான். அந்த சோகம் தாழ முடியாமல் உன்னோட சித்தியான சுருச்சி தற்கொலை பண்ணிடுவா அப்படின்னு இதையும் துருவன் கிட்ட பெருமாள் சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா 2 காரணங்களுக்காக. ஒன்று, பாகவத அபச்சாரம்னு ஒருத்தர் பட்டுட்டா அப்படின்னா அதோட பலனவா அனுபவிச்சு தான் ஆகணும், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், துருவனுக்கு பெருமாள் சொல்லாமல் சொல்கிறார், இன்னி தேதியில் துருவா நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு வேண்டாத புள்ள, உன் மேலே அவருக்கு அன்பு இல்லை, அதே மாதிரி உங்கள் அம்மாவையும் ஒதுக்கிட்டார், 2 பேரையுமே கண்டுக்கலை, அதுதான் இன்றைய நிலவரம். அது இப்போ மாறப்போகிறது. இந்த துருவன் தான் நாடாளும் மன்னனாக மாறப்போகிறான், அந்த சுனீதி தான் ராஜமாதாவாக வேற மாறப்போகிறா.
இன்னைக்கு இருக்கிற இந்த சுருச்சியும் உத்தமனும் நாளைக்கு எப்படி அவளுடைய கதை மாறப்போகிறது அப்படிங்கிறத பெருமாள் சொல்கிறார். அதனால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மாறிண்டே இருக்கும். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு மாதிரி நாளை கழிச்சும் இருக்க போகிறது இல்லை. அதனால் இந்த மாய வலையில் சிக்கிக்காத அப்படிங்கிறத பெருமாள் துருவனுக்கு சொல்லாமல் அந்த இடத்துல சொல்கிறார். இப்படி துருவனுக்கு பெருமாள் 36,000 ஆண்டுகள் அவனுடைய ஆயுட்காலம், 36,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு, அந்த ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் முடிச்சுண்டு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ துருவபதத்துக்கு வரலாம் அப்படிங்கிறார் பெருமாள். இந்த கல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ மோட்சமும் அடைவாய் அப்படின்னு இவனுக்கு வரமெல்லாம் வழங்கிட்டு பெருமாள் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினான். இப்போ துருவன் நாட்டுக்கு வரான். எல்லாரும் துருவனை வரவேற்கிறா. ஏன்னா பகவத் அனுகிரகம் கிடைச்ச ஒரு குழந்தையாச்சே, அதனால கொண்டாடுறது அவ நாடே துருவனை. உத்தானபாதன், சுருச்சி, சுனீதி, தம்பி உத்தமன் எல்லாரும் துருவனை வரவேற்கிறா. இப்படி இருக்க துருவன் கல்வி எல்லாம் பயின்று நல்ல குழந்தையா மேலும் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கான். அப்படி இருக்க ஒரு நாள் உத்தானபாதன் ராஜ்ய பொறுப்பு அத்தனையும் துருவன் கையில் ஒப்படைச்சிட்டு துருவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு உத்தானபாதன் காட்டுக்கு கிளம்பி போயிடுறான் தவம் பண்ணுறதுக்கு. துருவனும் தர்ம நெறிப்படி அரசாட்சி புரிஞ்சுன்னு இருக்கான். துருவனுக்கு கல்யாணமும் ஆறுது. அவனோட மனைவி பெயர் பிரம்மி அப்படிங்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். 2 பிள்ளைகள் பிறந்தா துருவனுக்கு, கல்பன், வஸ்திரன் அப்படின்னு. வாயு பகவானுக்கு ஒரு ஆசையாம், அவரோட பொண்ணையும் துருவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து துருவனுக்கு மாமனாரா ஆகணும் அப்படின்னு வாயுவுக்கு ஆசையாம். அதனால வாயு பகவானுடைய பொண்ணான இளா அப்படிங்கிறவளையும் துருவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இவா 2 பேருக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு பிறக்கிறது. அந்த புள்ளையின் பெயர் உத்கலன். இப்படி பெருமாள் சொன்ன மாதிரி ஒரு நாள் உத்தமன் அப்படிங்கிற அந்த தம்பி காட்டுக்கு போகிறான். அப்போ யக்ஷர்களால் உத்தமன் கொல்லப்படுறான். துருவனுக்கு ரொம்ப கோவம் வருது, தன் தம்பியை கொன்னுட்டாளேன்னு. அதனால யக்ஷர்கள் கூட்டத்தோடையே துருவன் சண்டைக்கு போகிறான். அப்படி இருக்க சுவாயம்புவ மனு துருவனை தடுத்து நிறுத்துறார். வேண்டாம்ப்பா, இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், அவனோட ஆயுசு அவ்வளவுதான், அதே மாதிரி அது அவனுடைய விதியும் கூட, பெருமாள் சொன்னது நடக்கிறது, விட்டுடு அப்படிங்கிறார். துருவனும் சமாதானமாகி நாட்டுக்கு திரும்பிடுறான். இப்படி 36,000 ஆண்டுகள் பூர்த்தியானதுக்கு அப்புறமா துருவன் பதரிகாஷ்டிரமம் போகிறான் பெருமாள் சேவிக்கிறதுக்கு. அப்போது ஒரு தங்க விமானம் வருது. அந்த தங்க விமானத்தில் 2 விஷ்ணு தூதர்கள் வரா. துருவனை இப்போது துருவபதத்துக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக. வாங்கோன்னு துருவனை அந்த விமானத்தில் ஏற்றிக்க போகிறா. அப்போது ஒருத்தர் தன் தலையை காட்டி, என் தலையில் உங்கள் திருவடியை பதிச்சு இந்த விமானத்தில் ஏறுங்கோ அப்படின்னு குனிஞ்சு நின்னாராம். யார் அப்படின்னா யமதர்மராஜா. ஒரு பெருமாளினுடைய பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படின்னா அது இதுதான். அவர் தன் சிரசை காமிச்சு என் சிரசில் உங்கள் திருவடி பதியட்டம் அப்படிங்கிறார். துருவன் அப்படி அந்த விமானத்தில் ஏறிண்டு அந்த விமானம் கிளம்புறது. அப்போ துருவனுக்கு தோன்றுறது, நம்ம அம்மா சுனீத்தியை மறந்துட்டோமே அப்படின்னு. உடனே விஷ்ணு தூதர்கள் கிட்ட துருவன் தெரிவித்தான், அம்மாவை மறந்துட்டேன், எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. உடனே விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா, துருவா கொஞ்சம் எட்டிப்பார் அப்படின்னு. எட்டி பார்த்தா இவாளுக்கு முன்ன இன்னொரு விமானம் போயின்னு இருக்கு. அந்த விமானத்தில் சுனீத்தி போயின்னு இருக்கா. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாளாம், உனக்கு முன்னாடி உன்னுடைய அம்மா துருவபதத்துக்கு போயிடுவா அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பக்தி மார்க்கத்தை ஒருத்தர் காட்டி கொடுக்குறா இல்லையா, அவளுக்கு இந்த பக்தி பண்ணவாளை விட அதிக புண்ணியம். அந்த வழி அவளுக்கு காட்டினவாளுக்கு தான் பெருமாள் முதல்ல அனுகிரகம் பண்ணுவானா. அதனால சுனீதி தானே அந்த வழியை காமிச்சா தன் பிள்ளைக்கு. காட்டுக்கு போய் தவம் பண்ணுன்னு கொஞ்சம் கூட கலங்காமல் பிள்ளைய தைரியமாக அனுப்பி வச்சது யார்? சுனீதி. வேண்டாம் கண்ணா, நீ எங்கேயும் போகாத, அம்மாவோடையே இருந்துடுன்னு சொல்லாமல் நீ போய் பெருமாளை நோக்கி தவம் பண்ணு, பெருமாள் உன்னை ரட்சிப்பான்னு நம்பிக்கை ஊட்டி அந்த குழந்தைய அமிச்சா இல்லையா. அதனால சுனீதி துருவனுக்கு முன்னாடியே துருவபதத்துக்கு போகிறா. அதுக்கப்புறமா துருவன் போகிறான். இப்படியாக அவன் மனசில் இருந்த ஆசையை கூட அவன் பெருமாள் கிட்ட தெரிவிக்கலை. அந்த ஆசையை பெருமாள் ஆராய்ந்து இப்படி ஒரு அருள் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லி தோழியை எழுப்புறா. அப்பேற்பட்ட பெருமாள் அல்லவோ அவன், அவன் புகழ நாம் பாட வேண்டாமா, எழுந்து வாராய் அப்படின்னு தோழியை கூப்பிட இந்த தோழியும் எழுந்து வந்து ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துனுட்டா. நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.